மட்டன் வந்து கடல்ல வலைய போட்டு வீசுற மாதிரி இல்ல மாப்பிள்ளை குசி ஏறி போச்சு பெஞ்சு வரையும் நிற்கிது. சோளை போட்டோம்னா அங்கே உள்ள இறக்குறதுக்கு அந்த பிளேட்ல இருக்கிற இறக்கி ஒரே என் நெல்லை தானே நானே நீ சாப்பாடு போடுறேன்னு வந்தேன். என்கிட்ட கேட்டேன் நான் மாப்பிள்ள சோத்துல சாம்பாரா சொல்லுங்க. ஆமா கையெல்லாம் காட்ட முடியாது. கையில் ஓட்டுறீங்க கையில் நான் தான் போட்டுருக்கேன். தங்கத்தை தானே போடுவாங்க. மாப்பிள்ள சொல்றா சோத்துல சாம்பாரா சொல்லுங்க. வீட்டில் வெள்ளாடங்கறியா வெட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்கல. 400 ரூபா கொடுத்தோம் சாப்பிட்டு கூட. சோத்துல சாம்பாரா சொல்லுவோம்ல. சாம்பார்ல மாப்பிள்ள சிரிக்கிறாங்க. அது கப்பல கிட்டேன் ஏதாவது சொல்லுங்க. வாங்க மட்டன் சாப்பிடுங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. மட்டனே இல்லைங்க. அதே மட்டன் சாப்பிடுங்கிறேன். ஆள் கருத்து பெட்டி எல்லாம் மேக்கப் தானே. அப்போ இப்படி காண எல்லாம் கருத்து பெட்டி மேக்கப் தானே. அது வரையில நீங்க இதாயிருச்சு. மேக்கப்லாம் வளர்ந்துச்சு. நம்ம தாடியெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்காரு சுகத்துல. சும்மா கண்ட கண்ட கிரீம் கொடுத்தீங்க. தாடி வெள்ளை வெள்ளையா வளர்ந்துதான் இது கிடக்காது. அங்க இருங்க ஈஸியில கூட பிரிக்காம என்னங்க பண்றீங்க? ரொம்ப நல்லாச்சு. சுடிச்சு ஜாலியாக சாப்பிடுங்க. தினங்க கொடுத்தாங்க. சொல்லுவாங்கள எப்படி இருந்துச்சு? இது எப்படியும் இப்போ ஒரு 6 மாதம் இருக்கும் வந்து சாப்பிட்டு. லாஸ்ட்டாக பேரடைஸில் போய் மாப்பிள்ளை போட்டாங்களா அவ்வளோவே. பேரடைஸ் ஓனர் கை மாதிரி இருந்துச்சு. அடுத்து இங்கே வந்து வளர்க்குறீங்க எந்த ஒன்று இருக்கும். இல்லை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா என்ன மாப்பிள்ள? என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? குழம்பு மீன் குழம்பு நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு நீங்கள் வாங்கவே இல்லைங்க. கறி குழம்பு நல்லா இருக்கு. நான் வாங்கினேன், எல்லா குழம்பும் வாங்கினேன். மீன் அந்த கேள்வி அக்கா நிற்கணும். சரி சரி சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்கப்புறம் மட்டன் வந்தீங்கன்னா மட்டனில் பீஸ் இருக்காது, கிரேவி மட்டும் இருக்கும். தக்காளி சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சு. மட்டன் கிரேவி தான் அல்டிமேட். ஏய் கொரடா ஜூமா கொரடா நான் சொல்லுவோம்ல. பிரியாணி நல்லா இருந்துச்சு. இறால் சிக்கன் அல்டிமேட். ஒன் டைம் சாப்பிட்லாங்க. ஒன் டைம் சாப்பிட்லாம். ஒன் டைம் சாப்பிடலாம். வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா வந்து சாப்பிட்லாம். அவங்க தும்மிட்டேன் சவுனம் கரெக்டாக இருக்கு. இருவாங்க சாப்பிடலாம். என்ன அவசரம்? என்ன பண்றாங்க? கூட்டி கொடுத்துட்டு வந்துடுறியா? ஒரு கிரேவி மட்டுமே இல்லை. ஒரு கிரேவி சொல்லுங்க. முதல்ல கிளம்பா
கை கழுவுறது கால் கழுவுறது எல்லாத்தையும் எடுமா மாப்பிள்ள. ரைட்டர் அடே பிரபா சோடா வாங்கிடா. வயிறு ஃபுல்லா இருக்கு. சோடா போட்டாலும் சோடா வாங்கி கொடுத்துட்றா. உனக்கு வீடியோ ப்ரொமோஷன் பண்ணி தரேன் மாப்பிள்ள. சோடா என்னடா சாப்பிடல ஒழுங்கா சாப்பிடல தம்பி சாப்பிடு. சொல்ல மாட்டேன் தம்பி. பழைய போட்டோம்னாலும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவன் சொல்றான் சொல்றாரு அவளை எங்கிட்ட அவங்களை கத்துக்கிட்டேன். வீட்டு சொல்ற பல பண்ணி நீங்க சொல்றானே ஒன்றும் அவங்கள பிரியாணி சாங்கில பிரியாணி திரும்பி என்ன தனி பார்சல் உண்டா கேட்டேன். சரி பார்சல் பிரியாணி மட்டும் கேட்க போனேன். அதான் சொல்றேன் எங்களுக்கு தெரியல. அப்படி இல்லையா சேர்த்தா வருமா நான் கேட்டு வர்றதுக்கு ஃபோனை காணும். அவங்கள போய் சண்டை போட்டுருக்கீங்க. அவன் கேமராலாம் பார்க்குறாங்க. கிரிய சேனல் கேட்டான். கேமரா அப்போ வந்து பார்த்துடா. நீ தானே என்கிட்ட கொடுத்த அந்த இதெல்லாம் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தீங்களா? ஃபோன் கூட செத்து ஊற்றி போடு. சார்ஜர் வந்து போடு. எங்க சார்ஜர் எடுத்துட்டு ஃபோன் எங்க முதல்ல அந்த கிடக்குடா வீட்டு. சாப்பிட இருந்துச்சு சொல்கிறேன் முதல்ல. தூக்கம் வருது அப்புறம் பேசும். சொல்றா டேய் சொல்றா. இந்த மயக்கம் கொண்டு தோல் சொல்லியிருக்காங்க. தூங்கணும். தோலர் எந்த தோலர்? கமிஷ் தோலரா? கம்யூனிஸ்ட் கேரளா வரையும் எழுத்துட்டாங்க பத்தியா இல்ல? இங்க ஸ்டேட்ல இருக்கிறது பார்த்தா சொல்லி நீ எங்க பாடுற வரையும் எழுக்கிறியாங்க. சொல்லு சாப்பாடு மோதிரத்தை போட்டு நீ வீடு வெளில போனா வீட்டு நாட்டுக்கு அறுத்து போட்டு போயிட்டு மாயாண்டி மயே. ஆமா மாயாண்டி மயே கழுத்துல பட்டு எனக்கு ரிவ்யூ முடிச்சு